எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. பாப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? அப்பா நல்லா இருக்காரா? எப்படி இருக்கு? வலியெல்லாம் எப்படி இருக்கு? மாத்திரைலாம் சாப்பிடுறீங்களா? என்ன சொன்னாங்க? செக் பண்ணக்கு என்ன சொன்னாங்க? திருப்பி செக் பண்ணேன் போலி. சரி, இந்த பணம் தரேன், முதல்ல போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த ஆபரேஷன் பண்ண இடம் லேட்டா சீல் வருது. ஐயோ, ஏன் இப்படி? என்ன ஆச்சு? இப்ப பரவாயில்லன்னா ஏன் அப்புறம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பாருங்க, நீங்க சொன்னாதானே அவளுக்கு என்னங்கிறது தெரியும், டாக்டருக்கு என்னங்கிறது தெரியும். அவளுக்கு தான் சிரமம். ஏற்கனவே அவள் ஸ்கூலுக்கு போகாம உங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இருக்கா. இருக்கா சொல்லுங்க, உங்களுக்காக தானே இருக்கா. அப்ப நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தானே அவள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல படிப்பை விட்டுட்டு எந்த பொண்ணு செய்யும் சொல்லுங்க? அழக்கூடாது. இங்க பாருங்க, நான் எதுக்கு சொல்றேன்னு புரியுதா? உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அதான் தெரியும், அவள்கிட்ட சொல்லுங்க. உங்க பொண்ணு தானே அவ ஆசையை நிறைவேற்றணும். அதுக்காக நீங்க இப்படி மாத்திரை சாப்பிடாம இப்படி என்ன வலிக்குதுன்னு சொல்லாம இப்படி ரொம்ப சிவியரா விட்டீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கும் கஷ்டம், அவளுக்கும் ரொம்ப கஷ்டம் தானே. சரியாக்கா? அக்கா மாறணும். இங்க பாருங்க, நான் இப்ப பணம் தரேன், நீங்க உடனே போய் டாக்டர் பாக்குறீங்க. சரியா? சரியாக்கா? உங்க வீட்டுக்காட்டி சொல்லுங்க. இல்ல கூட்டு போறேன்னு சொன்னாரு, பைசா இல்லாதனாலதான் போகணும். சரி, நான் தரேன் கூட்டிட்டு முதல்ல நீங்க கூட்டிட்டு போய் திருப்பி டாக்டர் ஒரு செக்அப் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கிறத பாத்துருமா. கையோட இது என்னங்கிறத கேட்டா தான் தெரியும். ரத்தமா வருதா? பல்லுல ரத்தம் வருது, அதனால பொடின்னு அது வாங்கி வச்சிட்டு இருக்காங்க டெய்லியும். அப்படிலாம் செய்யக்கூடாதுக்காக்கா. டாக்டர்கிட்ட பாக்கணும்க்கா. நீங்களா ரத்தம் வந்தாலும் நீங்களாலாம் டிசைட் பண்ணக்கூடாது. டாக்டரை பார்த்து டாக்டர் சொல்லதான் கேட்டு இது பண்ணணும். சரியா? நீங்க செலவெல்லாம் யோசிக்காதீங்க, பண்ணிக்கலாம். இதெல்லாம் யோசிக்காதீங்க, ஃப்ரீயா இருங்க. சரியா? நான் உங்க மாசம் நான் என்ன சொல்லணும்னா அதை செய்வேன். ஓகேவா? அரிசி, மளிகை ஜாமான் பொருள் எல்லாமே இருக்கு. சரியா? அம்மா எல்லாம் இருக்கு. நீங்க எங்க பாருங்க, நல்லா நீங்க அம்மாக்கு நல்லா சாப்பாடு ஆக்கி கூட அவங்க சாப்பிடட்டும். டாக்டரை போய் பாருங்க. சாப்பாடு 3 நேரம் சாப்பிட்டாதான் உடம்புல தெம்பு இருக்கும். அப்பதான் ரொம்ப நாள் இருக்க முடியும். சரியா? அந்த பிள்ளையோட ஆசையாவது நிறைவேற்றுங்க. உங்க பொண்ணோட ஆசையை நிறைவேற்றுங்க. வேற யார் ஆசையை நிறைவேற்றுங்க இல்லையா, அவ ஆசையை நிறைவேற்றுங்க. டாக்டர் முதல்ல போய் பாருங்க. சரியா? அக்கா இந்தாங்க. டாக்டர் போய் பார்த்துட்டு என்னங்கிறத எனக்கு சொல்லுங்க. மற்ற நான் நேரில் பாத்துக்கிறேன். நீ கூட போயிட்டு அப்பாவையும் கூட்டிட்டு போயிட்டு என்னங்கிற சொல்லி, இல்லை நான் வரேன்னா சொல்லி நான் வந்துடுறேன். சரியா? தைரியமா இருக்கணும். சந்தோஷம். இதே சந்தோஷத்தோட டாக்டரை போய் பார்த்துட்டு எனக்கு என்னங்கிறத சொல்லணும். சரியாம்மா? பாப்பா நீ கூட கூட்டிட்டு போயிட்டு என்ன சொல்றாங்க கேட்டுட்டு அண்ணனுக்கு ஃபோன் அடிங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த பிளட் வரதுக்கும் கேளுங்க, அந்த சி வருதுங்கிறீங்களா அதுக்கும் என்ன சொல்றாங்கிறத கேட்டுட்டு அப்பா வந்தோடனே பார்த்துட்டு என்னங்கிற முதல்ல பாருங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நீ அவங்களுக்காக இருக்குல்ல, இன்னும் அவங்க என்ன செய்யறாங்க பக்கத்துல இருந்து கொஞ்சம் பேசு. அவங்கள்ட்ட இன்னும் பேசுனா அவங்க மாறுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. எதுவுமே என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரியா? அக்கா நீங்க மாறணும். சரியா? பாத்துக்கோ. போயிட்டு வரவா? தேங்க்யூவா? தேங்க்யூலாம் வேணாம். நீங்க டாக்டர் போயிட்டு எனக்கு தேங்க்யூ சொல்லுங்க. சரியா? சரி, சிரிச்ச முகமா இருங்க. போயிட்டு வரேன். பாத்துக்கமா. போயிட்டு வரேன்.